அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். சுய விமர்சனம் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். இந்த சுய விமர்சனத்தில் அவர் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அர்ச்சுனாவை எதிர்த்தோர் அழிவடைவர் என்ற காரணம் மறைமுகமாக அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். அரசியலுக்கு தான் வருவதற்கு காரணம் இவர்கள் தான் என்பதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார். இதுவரை யாருமே தங்களுடைய தவறுகளை வெளிப்படுத்தாத அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். நான் அவர்களை விட வித்தியாசமானவன், என்னுடைய தவறுகளை நான் இப்பொழுது கூறுகின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நீண்ட தன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றார். இதைவிட டக்ளஸ் தேவானந்தாவை தான் பேசியது பிழை என்று சொல்லியும், அனுராகுமார திசாநாயக்காவை அளவுக்கு அதிகமாக முக்குத்தனமாக அவருக்கு ஆதரவு வழங்கியது ஒரு முக்குத்தனமான செயல் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முக்கியமான கருத்துக்களை இங்கே வெளியிடுகின்றார். அவர் கூறுகின்ற கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் அரசியலுக்கு வருவதற்கு இவர்கள்தான் காரணம். ஏன் நான் அரசியலுக்கு எனக்கு விருப்பமில்லாத ஒரு அரசியலைத்தான் நான் இப்பொழுது செய்கின்றேன். என்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் ஒரு மருத்துவமனையின் அதிகாரியாக இருப்பதுதான். எனவே நான் விட்ட தவறுகள் பல ஏராளம். அவற்றை நான் உங்களுக்கு சொல்வதனூடாக எதிர்காலத்தில் அரசியலில் வருகின்ற புதியவர்களுக்கும் அது ஒரு சான்றாக இருக்கும் என்ற கருத்து மறைமுகமாக தெரிவிக்கின்றார். அரசியலுக்கு நான் வந்தது இயற்கையின் நியதி. நான் விரும்பி வரதில்லை. எனக்கு இந்த அரசியல் விருப்பமில்லை. நான் விரும்பாத ஒன்றைத்தான் இந்த அரசியலில் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முக்கிய கருத்தை வெளிப்படுத்துகின்றார். அண்மைய தினங்களில் உள்ளூராட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் மேடைகளில் பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் மோசமாக தாக்கி பேசுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமானதல்ல. இது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயம். எனவே ஒருவரை ஒருவர் விமர்சித்தல், மற்றவரை தாக்குதல், அவ்வாறு நானும் செய்திருப்பேனோ தெரியவில்லை, அவ்வாறு நான் செய்தால் கூடாது பிள்ளையாக இருக்கும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தவறை தன் பக்கத்திலிருந்து சுட்டி காட்டுகின்றார். இதுதான் சுய விமர்சனம் என்று சொல்வார்கள். இது தொடர்பான ஒரு சுய விமர்சனமாக தன்னுடைய கருத்தை வெளியிடுவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நீண்ட ஒரு சுய விமர்சனத்தை வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் கூட நான் செய்த தவறுகளை தாராளமாக சுட்டி காட்டலாம். நீங்கள் தேவையான விமர்சனங்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட தவறுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் சுட்டி காட்டுகின்றார். நான் யாரும் சொல்லியோ அல்லது யாராவது இவ்வாறு நீங்கள் இந்த பதவிக்கு வாருங்கள் என்று சொல்லி யாராவது தூண்டியோ அல்லது என்னுடைய பரம்பரையாகவோ இந்த அரசியலுக்கு வரவில்லை. என்னுடைய அப்பா அரசியல் செய்யவில்லை. என்னுடைய அம்மா ஒரு அரசியல்வாதியாக இருக்கவில்லை. என்னுடைய மாமாவோ மச்சான்மாரோ வேறு யாரும் என்னுடைய உறவுகளோ அரசியல்வாதிகளாக இருந்ததில்லை. எனவே நான் திடீர் என்று சொல்லித்தான் அரசியலுக்கு வந்திருக்கின்றேன். இது ஒரு எதிர்பாராத விபத்துக்கு ஒப்பானது. திடீரென்று நான் இந்த அரசியலுக்கு வந்தது இயற்கையின் நியதி. எனவே அரசியல் எனக்கு ஒரு விருப்பமான ஒன்று அல்ல. விருப்பமில்லாத ஒன்றை நான் தூக்கி அதை வைத்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மனம் நொந்து கொண்டிருக்கின்றார். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பமானது. இவ்வாறு தொடங்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் விரும்பாத ஒரு அரசியல்வாதியாக தற்போது இருப்பதாக மனம் நொந்து கொள்கின்றார். எனக்கு இப்போவும் சொல்கின்றேன், அரசியல்வாதியாகவோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவோ எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய விருப்பங்கள் யாவும் ஒரு மருத்துவமனை அதிகாரியாக இருப்பது. அதாவது சாவகச்சேரி மருத்துவமனை பிரச்சனை வருகின்ற போது நான் முதலாக சந்தித்த அரசியல்வாதிகளிலிருந்து இறுதி வரை அவர் சந்தித்த அரசியல்வாதிகளும் தவறுகளையும் அவர் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். மிகவும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இந்த காணொலி அமைகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த விடயத்தை பின்வருமாறு சுட்டிக்காட்டுகின்றார். நாங்கள் மருத்துவத்துறையில் கல்வி பயிலுகின்ற காலத்தில் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு பின்வருமாறு படிப்பித்தார்கள்.
அதாவது நாங்கள் ஒரு மருத்துவமனையை பொறுப்பெடுக்கின்ற போது அந்த மருத்துவமனை சுற்றாடல் நிகழ்வுகளை சிறப்பாக ஆராய்ந்து அந்த சுற்றாடலில் இருக்கின்ற மதத் தலைவர்கள், அரசியல் புள்ளிகள், மருத்துவர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், கடற்படை வீரர்கள் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் எங்கள் கைகளில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் ஏதாவது ஆபத்து காலத்தில் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நாங்கள் மட்டுமில்லை, எங்களைச் சேர்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு மதத் தலைவர்கள், முக்கிய அரசியல் புள்ளிகள், நல்ல மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ்கள், படித்தவர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், கடற்படை வீரர்கள், போலீஸ் ஓஷி இவர்களுடைய இலக்கங்கள் எங்களிடம் இருக்க வேண்டும். திடீரென்று 10 பேரோ 5 பேரோ மருத்துவமனைக்கு வந்து ரகளை செய்து மருத்துவமனைகளை அடித்துரைத்தால் நாங்கள் உடனடியாக மருத்துவமனையை தக்க வைத்துக் கொள்வதற்காக போலீஸ் அதிகாரியான ஓசிக்கு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். எனவே இந்த இடத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தாங்கள் சாவகச்சேரி மருத்துவமனையில் இருந்து தான் விட்ட தவறுகளை வரிசைப்படுத்துகின்றார். இந்த வரிசைப்படுத்தலுக்கு தன்னுடைய அரசியலுக்கு தான் வருவதற்கு காரணமாக இருந்தவர்களையும் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகின்றார். முதலில் நான் சந்தித்த ஒரு அரசியல்வாதி சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் தொலைபேசி இலக்கங்களோ அவரை தொடர்பு கொள்கின்ற முறைகளோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய மகனின் தொடர்பு என்னிடம் இருந்தது. அவருடன் மகனுக்கு நான் என்னுடைய தொலைபேசியினூடாக உங்களுடைய அப்பாவின் இலக்கத்தை தருமாறு கேட்டேன். அவ்வாறு அவர் இலக்கத்தை தந்தார். ஆனால் நான் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் தொலைபேசியில் கதைப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். தன்னுடைய முதல் அரசியல்வாதியை சந்திப்பு இதுவாக அமையும் என்று சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவது அரசியல்வாதி ஒரு வெள்ளை வெட்டியுடன் வந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். சாவகச்சேரி பிரச்சனை அங்கு துவங்கின காலத்தில் அந்த மருத்துவமனையில் நான் இருந்த எம்எஸ்ஸாக இருந்தபோது அந்த மருத்துவமனையில் என்னுடன் தொடர்பு கொள்வதற்காக வந்தவர். அவருடைய பெயர் ஞாபகமில்லை. அவர் ஒரு மருத்துவமனைக்கு வந்தார். என்னை பார்த்து, மருத்துவர் இப்படித்தான் செய்ய வேண்டும், உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் இப்பொழுது கஜேந்திரகுமார் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவது அரசியல்வாதி இவர் என்று சொல்கின்றார். மூன்றாவது தன்னுடைய அரசியல்வாதி டக்ளஸ் தேவானந்தாவை சுட்டி காட்டுகின்றார். இந்த டக்ளஸ் தேவானந்தா என்பவர் தன்னுடைய செயலாளர் ஊடாக தன்னை தொடர்பு கொள்ளுமாறு என்னுடன் கதைக்குமாறு எனக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்திருந்தார். இதன்படி நான் ஸ்ரீதர் தியேட்டருக்கு, யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதர் தியேட்டருக்கு சென்று அந்த செயலாளர் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோருடன் மிக அருகாக இருந்து என்னுடைய பிரச்சனையை தெளிவாக சுட்டி காட்டினேன். அப்போது அவர் ஒரு கேபினெட் அமைச்சராகவும் ஒரு அதிகாரம் மிகுந்த அமைச்சராகவும் காணப்பட்டார். அவர் பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய ஆளுமையும் அவரிடம் இருந்தது. அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார், டாக்டர், நீங்கள் அவசரப்பட வேண்டாம், இதில் ஜிஎம்ஓ இன்வால்வ் ஆகி இருக்கின்றது. எனவே நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஆனால் உங்களை யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவ்வாறு யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் விடவும் மாட்டேன். நீங்கள் அங்கேயே இருங்கள் என்று சொன்னார். நாளைக்கு நான் உங்களை வந்து மருத்துவமனையை சந்தித்து தங்களுடைய நிலைமைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லியும் சொன்னார். அதே மாதிரி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மறுநாள் மருத்துவமனைக்கு வந்தார். அவர் வந்து நான் புதிதாக மாற்றியமைத்த புது பில்டிங்கையும் பார்த்தார். வைத்தியர்கள் போராட்டத்தையும் வழங்கி கொண்டார். அவற்றையும் பார்த்தார். நல்ல விடயங்கள் என்று சொல்லி என்னை தட்டி கொண்டார். தான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார். எனவே அவர் இந்த பிரச்சனையை தீர்த்தாரா? இல்லை, அவர் தீர்க்கவே இல்லை. நான்காவதாக நான் சந்தித்த இன்னொரு அரசியல்வாதி சிவஞானம் ஸ்ரீதரன். மறுபடியும் அவர் என்னுடன் கதைக்கு வந்தார். அதாவது சாவகச்சேரி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்த காலத்தில் சாவகச்சேரி மருத்துவமனை பிரச்சனை மோசமாக வளர்ந்த காலத்தில் மக்கள் போராட்டம் அங்கு நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கு வந்தார். ஆனால் அவர் என்னை சந்திக்கவில்லை, என்னுடன் கதைக்கவில்லை. மாறாக என்னுடைய எதிர்த்தரப்பு மருத்துவர்களுடன் அவர் கதைத்துவிட்டு வெளியே சென்று அறிக்கை விட்டார். அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய செயற்பாடு தவறுதலாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் அறிக்கை விட்டார். அதன் பின்பு அங்கஜன் ராமநாதன் வந்தார். அவரும் கதைத்து விட்டு சென்றார். அவர் ஒரு வாடகை ஜெனரேட்டரை பின்னர் கொண்டு வந்து மருத்துவமனையில் பொருத்தினார். எனவே இந்த 5 அரசியல்வாதிகளால் தான் நான் பாதிக்கப்பட்டேன். இந்த அரசியலுக்கு தங்களுக்கு தகுதி இருந்தும் இந்த பிரச்சனையை தீர்க்க முன்வரவில்லை. எனவே இது எனக்கு ஒரு பாதிப்பையும், எனக்கு ஒரு அரசியலில் இறங்க வேண்டிய ஒரு தேவையையும் அப்போது வலியுறுத்தி இருந்தது. இவர்கள் செய்த அநியாயத்துக்கு கடவுளை தண்டித்திருக்கின்றார்.
அதே காலப்பகுதியில் வந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர்களை மக்கள் தூக்கி வீசி இருக்கின்றார்கள். அங்கே டக்ளஸ் தேவானந்தா அங்கே எல்லோரும் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள். எனவே கடவுள் தண்டனையிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். இங்கே என் பக்க பிள்ளைகள் ஏதாவது இருக்கின்றதா என்று சொல்லி நான் பார்க்கின்றேன். மக்கள் எல்லோரும் சுயமாக போராட்டத்தில் இணைந்த போது இது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட பிரச்சனை. எனவே மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி நான் அந்த காலத்தில் நினைத்தேன். அவ்வாறு மக்கள் பாதிப்படையக்கூடாது என்ற காரணத்துக்காகத்தான் மருத்துவமனையிலிருந்து நான் வெளியேறியிருந்தேன். நான் விட்ட மிகப்பெரிய முதலாவது தவறு நான் மருத்துவமனையிலிருந்து வெளியேறியது. நான் வெளியேறி இருக்கக்கூடாது. அதன் பின்பு மீண்டும் நான் பேராதனைக்கு எம்ஓவாக சென்றேன். அதன் பின்பு மன்னார் நோக்கி சென்றேன். அங்கும் வழக்குகள் எனக்கு எதிராக போடப்பட்டன. இது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அங்கு விட்ட தவறுகள், இரவு நேரம் நான் மருத்துவமனைக்கு நுழைந்தது மிகப்பெரிய தவறு. பகல் நேரம் நான் மக்களுடன் மக்களாக சென்று அங்கு தகவல்களை திரட்டி இருக்க வேண்டும். நான் ஒரு டாக்டர் தானே, இந்த ஓட்டுக்கு நான் போகலாம், இந்த மருத்துவ தாதிமார்களுடன் நான் கதைக்கலாம். அவ்வாறு நான் நினைத்தது தான் அங்கு நான் விட்ட தவறு என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தவறை சுட்டி காட்டுகின்றார். அங்கும் பொதுமக்கள் கருத்தை கேட்காமல் விட்டேனோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய 2வது பிள்ளையை சுட்டி காட்டுகின்றார். இதன் பின்பு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது. அப்போது சஜித் பிரேமதாச எனக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தினார். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓட் தாருங்கள் என்று சொல்லி சஜித் பிரேமதாசா எனக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அப்போது எனக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது. அப்போது ரணில் இடமிருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது. ஏனென்று என்னுடைய பிரச்சனைகள் இலங்கை மட்டத்திலே ஃபேமஸாக எழுந்தது. அந்த காலப்பகுதியில் சாவச்சேரியில் நடைபெற்ற பிரச்சனை மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக மாறியது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ஃபேமஸ் காரணமாக அந்த என்னுடைய பெயர் பிரபல்யம் காரணமாக எனக்கு இவர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்தது நியாயமாகத்தான் இருக்கும். எனவே அவர்களுடன் பேசியது நான் விட்ட 3வது தவறு. என்னுடைய தவறு 3வதாக இதை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய 3வது தவறை சுட்டி காட்டுகின்றார். 4வது தவறாக தங்களுக்கு வாக்கு போட சொன்னது, அதாவது தங்களுக்கு வாக்கு போட சொன்னது, இது எல்லாம் நான் விட்ட தவறுகள், பிழைகளாக காணப்படுகின்றது. 5வது டக்ளஸ் தேவானந்தா மீது நான் அந்த கால பகுதியில் தவறுதலாக பேசியது. எனக்கு வழக்குகள் போடப்பட்டதன் காரணமாக கோபத்தில் நான் இவர்கள் மீது வசைப்பாடியது. இது என்னுடைய 5வது தவறு. நான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தவறான விமர்சனத்துக்கு உட்படுத்தி இருக்கக்கூடாது, அவர் மீது நான் வசைப்பாடி இருக்கக்கூடாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய 5வது தவறை சுட்டி காட்டுகின்றார். 6வது பிள்ளையாக அந்த இந்திமாவுடன் நான் தொலைபேசியில் கதைத்தது. அவருக்கு என்று ஒரு அரசியல் விருப்பமில்லை. அவருக்கு எனது அரசியல் விருப்பமின்மையை சொல்லி இருக்க வேண்டும். அவருடன் நான் கதைக்கின்ற போது எனக்கு அரசியலில் நாட்டமின்மை அல்லது விருப்பமின்மையை சொல்லி இருக்க வேண்டும். நான் ஒரு எம்எஸ்ஸாகத்தான் வர வேண்டும் என்பதை அவருக்கு அழுத்தி கூறியிருக்க வேண்டும். அதன் பின்பு ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அனுராகுமார திசாநாயக்காவை முக்குத்தனமாக நம்பியது என்னுடைய அடுத்த தவறாக இருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக மோசமாக தன்னை நொந்து கொள்கின்றார். அப்போது எனக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை. அதன் காரணமாக ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கா அவர்களை மொக்குத்தனமாக நம்பி இருக்கின்றேன். எனவே அவருக்கு வாக்கு போட சொல்லி நான் அப்போது கூறியது என்னுடைய தவறு என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தவறை தொடர்ந்து சுட்டி காட்டி இருக்கின்றார். இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றார். தொடர்ந்தும் நான் அதன் பின்பு சிறையில் அடைக்கப்பட்டேன். அப்போது சஜித் மற்றும் அனுராகுமார திசாநாயக்கனுடைய ஆட்கள் என்னுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தங்களுக்கான வாக்குகளை பெற்றுத்தருமாறு கூறியிருக்கின்றார்கள். அப்போது நான் திட்ட தெளிவாக அவர்களுக்கு ஒரு கருத்தை கூறியிருக்கின்றேன். நான் எவருக்கும் ஆதரவு தர மாட்டேன், சுயேட்சையாக போட்டியிடுவேன். அதாவது தங்களுடைய கட்சியில் வந்து பாராளுமன்றத்தில் தேர்தலில் போட்டியிடுமாறு அவர்கள் கேட்ட கோரிக்கையை நிராகரித்து நான் உங்களுடைய கட்சியில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க விருப்பமில்லை என்று சொல்லியும் நான் சுயேட்சையாக போட்டியிட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க விருப்பப்படுவதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து குறிப்பிடுகின்றார்.